சந்தைக்கு நேரமாச்சு வர்றேன். நானும் எவ்வளோ வர்றேன். வந்த அவசியம் நம்ம கிடப்பத்த வாங்க. ஓ 2 வாங்க. ஒரே பழம் இருக்கு. ஐயா இது என்ன எல்லாமே எடுத்துக்கிறியா? மொத்தமா 2 ரூபாய் 20 பைசா. 2 ரூபாய் 20 பைசா இருக்கா? ஆமா. 1 ரூபா 1 ரூபாய் கொண்டாயா? சரியா? அதான் உழைச்ச காசியா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா நான் சொல்றேன். நீ பூராவே வாங்கிக்கிறங்கிறதுக்காகத்தான் குறைச்சு கொடுக்குற 2 ரூபாய்க்கு. வாங்கிட்டே கொடு. வியாபாரையா நடந்துகிட்டாரு வாங்கிட்டு வேண்டாம். காசு வேற கொடுத்து 2 ரூபாயா என்ன? அப்ப இதெல்லாம் சொல்லாத. எல்லாம் கரெக்டா இருக்கு. நீங்க சேர்த்துதான் என்ன 10 பைசா எல்லாரையும் மொத்தமா கேட்கலையா? மொத்தமா 1 ரூபாய் கொடு. அது 1 ரூபாயா? தங்கச்சிக்கு ஆசையா இருக்குன்னு கேட்டேன். அப்படியா? அப்ப எல்லாம் 1 ரூபாய் 6 ரூபாய் கொடு. அதுக்கு மேல குறையுங்க. கட்டுங்க. தங்கச்சிக்கு ரொம்ப கேட்டேன். இது கோயம்புத்தூர் சேலை. கொள்ளைகாரம் பட்டு கலந்தது. புது ரகம். 5 நாள் தண்ணியில போட்டாலும் துளி சாயம் போகாது. ரொம்ப பிரமாதமான தரகம். என்ன வருங்க? இது அடக்கம் 50 ரூபா ஆகுது. என்னங்க சொல்லுங்க. நான் ஜாஸ்தி கேட்க மாட்டேன். சரி ஒரு 5 ரூபா கம்மி பண்ணிட்டு கூட. இப்ப என்ன சாயம் போகுதுங்க? கண்டிப்பா போகாதுங்க. கேரண்டி. என்ன சேலை 45 ரூபா இருக்கே. அப்புறம் போயிட்டு வாங்க. ஐயோ போய் அப்புறம் வாங்க. பாத்தியா? ஐயோ யாரு இருந்தாரு? அந்த ஆளு. ஏன் இப்படி பயப்படுறீங்க? வந்து எங்க வந்து அவன் பாட்டு வந்தா சேர்த்துக்கிட்டு போவான். என்ன ஒரு அடி அடிச்சுட்டான். என்ன சமாச்சாரம்? அவன் வந்து கை நீட்டும் போது எங்க கையில பணமோ புடவையோ பொருளோ எது இருந்தாலும் கொடுத்துருங்க. இல்ல நாங்க வீடு போய் சேர முடியாது. இந்த சண்டாளனுக்கு இது மாமூலுங்க. மாமூலா?
கேக்குற ஒண்ணு பதில் சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்கீங்க. சொல்லுங்கய்யா. சந்தைக்கு சேர்ந்த மாமூல் வாங்குற சோமலாங்க இன்னைக்கும் வந்து மாமூல் கேட்டான். மாமூலா? ஆமாங்க, அவனுக்கு இதே தொழில். எந்த ஊர்ல சந்தை வந்தாலும் அங்க வருவான். மாமூல் குடுக்கல, இருக்கிற சாமான்களை எல்லாம் அள்ளி வீசி நாசம் பண்ணிட்டு போயிடுவான். சந்தைக்குள்ளேயே ஒருத்தரும் நுழைய முடியல. இனிமே அந்த பையன் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க முடியாதுங்க. தம்பி கொடுத்த உதவியில அவனுக்கு நல்ல புத்தி வந்திருக்கும். ஊரை விட்டே ஓடி போய் கண்டிப்பா சொல்றேன், பரத்துல எடுக்க முடியாது. இன்னும் 2 நாள் வந்தாதான் அந்த துடுப்பு கையில போடுவேன். நான் அவசரமா அக்கறைக்கு போகணுமா? நீ அவசரமா போகணும்னா இன்னும் 2 நாள் பணத்தை எடு. இதெல்லாமே அநியாயமா இருக்குது. எது அநியாயம்? 4 பேர் போற பரிசுல 2 பேர் உட்காந்துட்டு போனா போவேனே. ஐயா, இதெல்லாம் யாருக்குன்னு? கடலை மிட்டாயி. ஆமா, நான் ஒண்ணுமா பேசுறேன்னா ரொம்ப கேடு. 2 பேர் என்ன மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. அதான் பாத்துக்கிட்டு நீதான் அவங்கள பேசுன. ஐயா, என் தங்கச்சி ஒரு மாதிரி தப்பு யாரும் செய்யறாங்க. சீதி பாஞ்சோம். நீங்க இருக்கீங்க, நான் கொண்டு கொடுப்பேன். பத்தியா 4 பேர் ஏறினா தான் பர்ஸ்ல எடுக்கணும். நீ தானே சொன்ன. சொல்லிட்டு இப்ப சட்டத்தை நீயே மாத்திரியாடுன. தங்கச்சி, நான் சத்தம் போட்டா போட்டதுதான், அது மாறவே மாறாது. ஒன்னையும் சேர்த்து 4 பேர் ஆகுது இல்ல? ஆமா ஆமா. ஆமா, நீ எப்ப நீங்க வந்த? அதுவா, அம்மா உன்னை சாப்பிட கூட்டி வர சொல்லிச்சு. நான் இங்க வந்து பார்த்தேன், நீ சந்தைக்கு போயிருக்கிறத பெரியசாமி சொல்லிச்சு. அந்த அண்ணன் பர்சன்ல இங்க வந்து நம்ம பர்சன்ல எடுத்து. எனக்கே போட்டியா? சரிவா. சும்மா இருங்கப்பா, 2 பேரும் சேர்ந்து தொந்தரவு பண்றீங்க. அது இருக்கட்டும், சாப்பாட்டு போறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? அம்மா, அண்ணன் சந்தைக்கு போயிருந்ததுமா, நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டேன் பாரு. சிலுக்கு புடவை, கண்ணாடி வளையல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குமா. என்னம்மா இது, நான் எப்ப படுத்து தூக்கிட்டே இருக்கேன். வாங்க.